வணக்கம். இப்போல்லாம் எங்க பார்த்தாலும் தங்கம் தங்கம் ஒரே பேச்சாதான் இருக்கு இல்லையா? நீங்களும் இதை கவனிச்சிருப்பீங்க. இது சும்மா ஒரு பேச்சுக்காகவா இல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய ட்ரெண்டோட ஆரம்பமா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராய்வோம். சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $2525. இது சும்மால எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. இதனாலதான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருடைய கவனமும் இப்போ தங்கம் பக்கம் திரும்பி இருக்கு. மலேசியாவுல பாத்தீங்கன்னா இந்த கிரேஸ் இன்னும் ஒரு படி மேல போயிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் தங்க கட்டி தங்க நாணயம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை நினைச்சு பாருங்க 37% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஜம்ப். அப்போ இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? திடீர்னு மலேசிய மக்கள் இவ்ளோ தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புது ட்ரெண்டுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க இதுக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மலேசியாவோட இந்த புது கோல்டு ரஷ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ட்ரெண்டோட மையத்துல இருக்கிற பப்ளிக் கோல்டு நிறுவனத்தோட கதையை பார்ப்போம். அப்புறம் பிசிக்கலா தங்கம் வாங்குறதுல என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 சிம்பிள் வழிகளையும் சொல்றேன். கடைசியா நம்ம வாலெட்ல தங்கத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். மலேசியாவின் புதிய தங்க மோகம். எப்பவுமே பாருங்க, பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணும் போதோ இல்ல உலகத்துல அரசியல் ரீதியா பதற்றம் அதிகமாகும் போதோ மக்கள் அவங்க பணத்தை பத்திரப்படுத்த ஒரு இடம் தேடுவாங்க. அதுக்கு பேரு தான் சேஃப் ஹேவன். அந்த சேஃப் ஹேவன் தான் தங்கம். ஏன்னா இது பணவீக்கத்துக்கு எதிரா ஒரு ஷீல்டு மாதிரி. அதாவது உங்க பணத்தோட மதிப்பு காலப்போக்குல குறையாம இது பாத்துக்கும். இங்க டோமி குடும்பத்தோட டாட்டோ இங்கியூப்பிங் சொல்றத கேளுங்க. தங்கம் வாங்கினா பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா அது உங்க பணத்தோட மதிப்பை காப்பாத்தும்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு ஒரு தொகையை வச்சு நீங்க வாங்குற பொருளை 10 வருஷம் கழிச்சும் அதே அளவு வாங்க முடியும்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட வாங்கும் சக்தியை, அதாவது பர்ச்சேசிங் பவரை இது பத்திரமா பாத்துக்கும். இந்த கோல்ட் ரஷ்ல நாம அடிக்கடி கேட்கிற ஒரு பேரு பப்ளிக் கோல்டு. மலேசியாவிலேயே மிகப்பெரிய தங்க வியாபாரின்னு சொல்றாங்க. ஆனா அவங்கள உண்மையிலேயே நம்பலாமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். உங்க மனசுலயே இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? இது ஒரு லீகலான கம்பெனி தானா? முன்னாடி இந்த கம்பெனி மேல சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அத பத்தி நாம வெளிப்படையாவே பேசலாம். ஆமா, ஒரு கட்டத்துல நிஜமாவே ஒரு குழப்பம் இருந்துருச்சு. 2012ல மலேசியாவுல நிறைய கோல்டு ஸ்கேம்ஸ் நடந்ததால பேங்க் நெகாரா பப்ளிக் கோல்டு பேரையும் அவங்களோட எச்சரிக்கை பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு முழுமையான விசாரணை நடத்தினாங்க. கடைசியா அதே வருஷம் அக்டோபர் மாசம் பேங்க் நெகாரா அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க பப்ளிக் கோல்டு ஒரு உண்மையான சட்டப்பூர்வமான தங்க வியாபாரி தான்ட்டு. அந்த லிஸ்ட்ல இருந்தும் பேரை நீக்கிட்டாங்க. இந்த வெளிப்படைத்தன்மை தான் அவங்க மேல மக்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துச்சு.